நாம இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா யாரை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, 20ஆம் நூற்றாண்டின் மிக சிறந்த தமிழ் சிறுகதை எழுத்தாளர், இதழாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரான அழகிரி சாமி இவங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். 1923ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடைசெவல் கிராமத்துல பிறந்திருக்காங்க. 1970ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 5ஆம் தேதி இயற்கை எழுதியிருக்கிறாங்க அழகிரி சாமி அவர்கள். தமிழ்ல யதார்த்த வகை சிறுகதைகளுக்கு வலுவான அடித்தளம் அமைத்தவர்கள்ல இவரும் ஒருவராவார். கரிசல் இலக்கியத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய கி. ராஜநாராயணனின் நெருங்கிய நண்பர் அழகிரி சாமி அவர்கள். மனித உணர்வுகளையும் எளிய மக்களின் வாழ்க்கையையும் மிக யதார்த்தமா தன்னோட கதைகள்ல எழுதியிருப்பாங்க. இவரது புகழ்பெற்ற அன்பளிப்பு என்ற சிறுகதை தொகுப்பிற்காக 1970ல இவர் மரணத்திற்கு பிறகு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. திரிவேணி, வாழ்க்கை பாதை போன்ற புதினங்களையும், கவி சக்கரவர்த்தி போன்ற நாடகங்களையும் எழுதியிருக்காங்க. காளிவரம் போன்ற சிறுவர் இலக்கிய நூல்களையும் படைச்சிருக்காங்க அழகிரிசாமி அவர்கள். இலக்கிய ஆர்வம் காரணமா பல்வேறு பத்திரிகைகள்ல துணை ஆசிரியரா பணியாற்றிருக்கிறாங்க. சக்தி, பிரசண்ட விகடன், தமிழ்மணி, நவசக்தி, சோவியத் நாடு இந்த இதழ்கள் எல்லாம் பணியாற்றிருக்கிறாங்க. 1953ல மலேசியாவுக்கு போய் தமிழ் நேசன் அப்படிங்கிற நாளிதழ்ல இலக்கிய பகுதியில பணியாற்றிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கிட்ட இலக்கிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்காங்க அழகிரிசாமி அவர்கள். அழகிரிசாமி அவர்கள் பன்முக திறமைகள் கொண்டவரா இருந்திருக்காங்க. கர்நாடக இசையை முறையா கற்றிருக்கிறாங்க. தியாகராஜர் கீர்த்தனைகள் மீது அதிக பற்று கொண்டவரா இருந்திருக்கிறாங்க. ரஷ்ய இலக்கியங்கள் மீது ஆர்வம் கொண்டு மார்க்சிம் கார்கியோட பல நூல்களை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காங்க. 20ஆம் நூற்றாண்டோட மிக சிறந்த தமிழ் சிறுகதை எழுத்தாளர், இதழாளர் மற்றும் மொழிபெயர்ப்பாளரான அழகிரிசாமி அவங்கள பத்தின நிறைய விஷயங்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிஞ்சுக்கிட்டதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இப்ப நாம இன்னைக்கு யாரு சந்தோஷமா அவங்களோட பிறந்த நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கலாம். நடிகர் அஸ்வின் ககுமணு அவங்க தான் இன்னைக்கு அவங்களோட பிறந்த நாளை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. 1987ல ஜூலை மாதம் 5ஆம் தேதி சென்னையில பிறந்திருக்காங்க அஸ்வின் அவர்கள். தமிழ் திரைப்படங்கள்ல முன்னணி மற்றும் முக்கிய துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வரக்கூடிய ஒரு திறமையான இளம் நடிகர் தான் அஸ்வின் ககுமணு அவர்கள். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் கிட்ட நடுநிசி நாய்கள் திரைப்படத்து மூலமா நடிகரா அறிமுகமாயிருக்கிறாங்க அஸ்வின் அவர்கள். அஜித் குமார் வெங்கட் பிரபு இயக்கிய மங்காத்தா திரைப்படத்துல ஒரு இளம் போலீஸ் அதிகாரியா நடிச்சது மூலமா ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் கிட்ட மிகவும் பிரபலமாயிட்டாங்க அஸ்வின் அவர்கள். சூர்யா நடிச்ச 7ஆம் அறிவு திரைப்படத்துல ஒரு இளம் விஞ்ஞானியாகவும், கார்த்தி நடிச்ச பிரியாணி படத்துல முக்கிய கதாபாத்திரங்களையும் நடிச்சிருக்கிறாரு அஸ்வின். இவருக்கு பெயர் வாங்கி தந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் சேதுபதியோட இணைஞ்சு நடிச்ச சூப்பர் ஹிட் காமெடி படம் இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படிங்கிற படம். அதுக்கப்புறமா இளையராஜா இசையில இவர் கதாநாயகனா நடிச்ச படம் தான் மேகா அப்படிங்கிற படம். ஜீரோ அப்படிங்கிற ஒரு திகில் திரைப்படத்திலையும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா பொன்னியின் செல்வன் 1, 2 இந்த 2 படத்திலயுமே நடிச்சிருக்காங்க. மணிரத்னத்தோட பிரம்மாண்டமான படைப்புல சேந்தன் அமுதன் அப்படிங்கிற மிக முக்கியமான அமைதியான கதாபாத்திரத்துல நடிச்சு பாராட்டுக்களை பெற்றிருக்கிறாங்க அஸ்வின் அவர்கள். அதுக்கப்புறமா பிசாசு 3, பீட்சா 3 அப்படிங்கிற த்ரில்லர் படங்கள்லயும் நடிச்சிருக்கிறாரு அஸ்வின் ககுமணு அவர்கள். சினிமா மட்டும் இல்லாம OTT தளங்கள்ல அஸ்வின் ககுமணு நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா Zee5 தளத்துல வெளியான ஃபிங்கர் டிப் அப்படிங்கிற இணைய தொடர்ல இவரது நடிப்பு பலரால ரசிக்கப்பட்டிருக்கு. அஸ்வின் ககுமணு இன்னும் நிறைய படங்கள்ல நடிக்கணும் சொல்லி அவங்களுக்கு ஸ்பெஷலான வாழ்த்துக்களை இந்த நாள் நிகழ்ச்சி மூலமா தெரிவிச்சுக்கலாம்.